போகாத. திரும்பி வரச்சே திருவண்ணாமலைக்கு போனேன், திருத்தணிக்கு போனேன்னு விபூதி குங்குமம் கொண்டாலும் நாங்க அதை தரிச்சாலும் சும்மா கோச்சிட்டு போவதுல மதிப்பு குறைஞ்சு போகுது. அப்புறம் குப்பனை நீ சும்மா கோபம் பண்ணாத. இப்போ வயசுல துள்ளுதான், அப்புறம் வயசுல படிஞ்சு போவான். சரிம்மா. ஆனா கபாலி விஷயமா அவன் அவ்வளவு வெள்ளைன்னு சொல்ல மாட்டேன். நீ அவன்கிட்ட எப்பவும் முழிப்பா இருக்கணும். எல்லாம் உன் அண்ணன் இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கும். அப்புறம் அவன் பாகம் பிரிச்சிடுன்னா பாகம் கொடுத்துடு. உன்னுதே உனக்கு அப்பத்தான் மிஞ்சும். அவள் மகன் மாலை வேளையில் மாரி கோவிலில் பலிபீடத் தண்டை தான் நிற்பது போல் கையை கூப்பிக்கொண்டு ஆமோதனையில் தலையை ஆட்டினான். பூரணி தன் வயிற்றின் மேல் கோத்த கைகளை பார்த்து கொண்டாள். காபாலியும் நான் பெத்த மவன்தான். ஆனா இந்த பூமியில நாலும் தான் விளையுது. நான் நட்ட விளையின் பக்கத்துல விளைஞ்ச களைய நான் களையலாம். ஆனா அவன் நட்டத கிள்ள நான் யாரு? என்னம்மா சொல்லுத? ஒன்னும் இல்ல. பூரணி அசதியுடன் கண் மூடினாள். அண்ணங்கிட்ட நான் சொன்னதை சொல்லு. நேரம் போகுது. ஆமா, நேரம் போகுது. எப்படி போகுது? துள்ளுது, ஆவுது, நீளுது, நிக்குது. நிக்கிறதுலயே ஓடுது, ஓடுறதுலயே நிக்குது. ஆனா அள்ளுது. நேரத்துக்கு உருவம்னு இருந்தா அது ஒரு ஆளா மாறி 2 பக்கத்துலயும் ரக்க முளைச்சு, நான் மழை பெஞ்ச நாளில சேத்துல கால் படாம 4-5 கல்ல நடப்பாதையில போட்டு அது மேல முழங்காலுக்கு மேல சேலைய தூக்கி புடிச்சுக்கிட்டு கல்லுக்கு கல்லு தாவி போவல, அது மாதிரி தத்தி வந்து எதிரே நிக்குது. நின்னு கேக்குது. வந்துட்டேன் பூரணி ஆத்தா. தெரியுது. ஓஹோ, தெரியுதா? தெரியாம என்ன, போட்டோவுக்கு ஆள் அனுப்ப சொல்லிட்டேனே. ஆமா, என்ன சொல்ற? குண்டு கட்டா கட்டி தோளில போட்டுக்கிட்டு நடக்கவா, கைய பிடிச்சுக்கிட்டு என்னோட குணமா வரியா? நீ ஒன்னும் வெக்கம் வச்சுக்காத ஆத்தா, நான் உன் மாமா மாதிரி. அப்படின்னா உன் தம்பி என்ன செய்யறான்? 5ஆம் வருஷம் என் வவுத்து புள்ள குளிக்க போன இடத்துல ஆத்தோட சோடு தெரியாம சவத்தோட கொண்டு போயிட்டியே, அவன். ஓ, அவனா? ஆத்தா கவலைப்படாத, சவுக்கமா இருக்கான். நல்ல இடத்துல தான் தூங்கிட்டே வளர்றான். எல்லாம் உனக்கு பிடிச்ச இடம்தான். ஆத்தா, உனக்கு நான் கஷ்டம் வைக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச வவுத்துல வளர்ந்துகிட்டு இருக்கான். இன்னும் 4 மாசத்துல தூக்கம் கலைஞ்சு வீல்னு கத்திட்டு வெளியே வந்துடுவான் பாரு. நான் எங்க பார்க்க போறேன்? நான் தான் போறேனே. எங்க ஆத்தா போக போற? அந்த ஆள் பொறுமையின்றி கையை உதறினான். வரவங்க எல்லாரும் இந்த போறேன் போறேன் பாட்டுத்தான் பாடுறாங்க. என்னத்துக்கோ எல்லாம் கண்டவங்க மாதிரி. எங்க ஆத்தா போறது? இடம் சொல்லேன், நானும் வந்துடுறேன். நீ தாய் வீட்டுக்கு தலைச்சன் பெக்க போனியே, அப்படியே தங்கிட்டியா? புருஷன் நினைப்படுத்ததும் கந்தையில பையனை சுருட்டிக்கிட்டு ஓடியாந்துடல. அப்புறம் நான் போகவே இல்லையே.